நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இயற்கை பூச்சி வெட்டியான 3G கரைசல் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, 100 கிராம் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் தண்ணீர், 1/2 லிட்டர் கோமி எடுத்துக்கலாம். இஞ்சியை தோலோடு சிறு சிறு துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி 1 லிட்டர் 3G கரைசல் தான் செய்ய போகிறோம். பூண்டு மேலே இருக்கிற தோலை மட்டும் உரித்து வச்சுக்கலாம். எதுவும் தோல் உரிக்க தேவையில்லை. பச்சை மிளகாய் காம்பு கிள்ளி வச்சுக்கலாம். மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், பேஸ்ட் மாதிரி. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏர் டைட் கண்டெய்னரில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். மிக்சர் ஜாரில் கழுவி அதில் ஊற்றிக்கலாம். வாங்க 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். அரை லிட்டர் பசுமாட்டு கோமி ஊற்றிக்கலாம். இது ஊற்றனால 3G கரைசல் கெடாமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு பூச்சி வெட்டியாவது செயல்படும். கோமியத்தில் நைட்ரஜன் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி குச்சி எடுத்து நல்லா கலக்கி விட்டு நல்லா ஏர் டைட்டாக மூடி போட்டு மூடிக்கலாம். 3G கரைசல் 2 நாள் ஊறட்டும், அப்புறம் தான் பயன்படுத்தணும். அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இறங்கிக்கும் தண்ணியில். பாருங்கள், 2 நாள் ஆச்சு. பாருங்கள், யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள், 3G கரைசல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வாட்டர் கேன் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 6 மாதம் ஆனாலும் கெடாது. ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்தால் 30 மில்லி ஊற்றிக்கலாம், இல்லை 20 மில்லியே போதுமானது. பாருங்கள், தண்ணியில் கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு மருந்து மிஷினில் ஊற்றிக்கலாம். மாதுளை செடியில் அஸ்வினி இலைப்பேன் தாக்குதல் இருக்குது. நல்லா 3G கரைசல் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கட்டுப்படுத்தலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க, ஏன்னா இது நல்லா காரமாகவே இருக்கும். பாருங்கள், இங்கே ரோஜா செடியில் இலைப்பேன் தாக்குதல் இருக்குது. பாருங்கள், ரோஜா செடி எல்லாம் சூடு இருக்குது. பாருங்கள், மொட்டும் கருகுது. பாருங்கள், நல்லா இது இலைகளை படும்படி ஸ்ப்ரே பண்ணால் கட்டுப்படுத்திக்கலாம். இது எங்கள் வீட்டு பாப்பாளி மரம். இதில் மாவு பூச்சி வெள்ளை பிரச்சனை இருக்குது. இதுதான் வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ணுது. அதில் நல்லா பாப்பாளி மரத்தை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா வைரஸ் நோய் தாக்காது. அங்கே ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இது எங்கள் வீட்டு சாத்துக்குடி செடி. சிட்ரஸ் லீஃப் விட்டு இலை புழு இருக்குது. இது சாத்துக்குடி நார்த்தங்காய் எல்லாம் தாக்கும் இந்த புழு. பாருங்கள், இலையெல்லாம் தின்னி வச்சுருக்கு. இதுக்கும் 3G கரைசல் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கட்டுப்படுத்தலாம். இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.